வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா ஜல்லட வழியா நம்ம லட்சுமி பார்க்க நேரம் திரு தெரியுறாங்க. அவங்களுக்கு சும்மா அதிர்ச்சி. என்ன திவ்யாக்கா என் கணவரை தான் கட்டிக்க போறாங்களா, இது என் மாமியார் வீடா அப்படின்னு ஷாக்கிங்கா இருக்க நேரம் நம்ம காஞ்சனா வாரங்க. இது உனக்கு ஒரு கேடு அப்படின்னு சல்லடை நம்ம லட்சுமி கையில இருக்கிறத பறிச்சு தூர எறிகிறாங்க. என்னடி நினைச்சுக்கிட்ட, உனக்கு மாப்பிள்ளையே இங்க இல்ல, அப்படி இருக்க நேரம் நீ யார இது வழியா பாக்குற அப்படின்னு திருவையா பாக்குற. ஏற்கனவே அந்த குறி சொல்லவ சொல்லி என் மண்டை பிச்சிட்டு இருக்க அவ சொன்ன வார்த்தை. இப்ப நீ வேற என்ன இப்படி சரியடி, இந்த வீட்டை விட்டு போடி, உனக்கெல்லாம் மானம் வைக்க ரோசம் எல்லாம் கிடையாதா, எதுக்காக நான் இவ்வளவு திட்டிய இந்த வீட்டுல இருக்கிற அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். அப்போ காஞ்சனாமாவுக்கு ஏதோ ஒரு உண்மை நம்மளை பற்றி தெரியுது. நான் என் கழுத்துல அவங்க மாப்பிள்ளை திரு தாலி கட்டினாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் அவ்வளவுதான். திவ்யாக்கா வாழ்க்கை என்னால நாசம் ஆகக்கூடாது, இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினைக்க, இத திருவும் பாத்துறாங்க. திரு நான் தொட்டு தாலி கட்டின மனைவி அவ எப்படி இங்க மகாணி பேர்ல இங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்தது இவாதானா அப்படின்னு ஷாக்கிங்கா இருக்கிறாங்க. ஐயோ, இப்போ திவ்யாக்கு மட்டும் நான் இவ கழுத்துல தாலி கட்டுனது தெரிஞ்சுனா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த இடத்துல நிக்க நேரம் நம்ம திரு யோசிக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணக்கூடாது, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனா என்ன, எனக்கும் ஸ்ரீகம் இருக்க கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா லட்சுமி பாவம், அவ வாழ்க்கை நாசமாக கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் மைண்டை போட்டு நம்ம திரு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம மகாவை திருக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பாரு, இவ தான் நான் உங்க வீட்டுக்கு இவளை நீ இப்பதானே பாக்குற திரு, அதனால தானே நான் மகாவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அவள் உன்னை பார்க்க பார்வையை பார்த்தே நீ இப்போதான் புதுசாக பார்க்குற அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த பாரு மகா, நான் என்னோட மனவாளன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல, இவர் தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம திரு அப்படி பக்குனி நிற்கிறாங்கங்க. நம்ம லட்சுமி இந்த வீட்டை விட்டு துண்டக்கானல் துணி கானல்னு ஓடிடணும், யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இறுக்கமான முடிவு எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சல்லடையால் நிலாவை பார்த்தது தன்னோட புருஷனை பார்த்தா இன்னைக்கு நல்லது அப்படின்னு காலம் ஃபுல்லாக நிலச்சி இந்த உறவு நிற்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வசுந்தரா பாட்டி சொல்ல எல்லாருமே எடுத்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமியும் மொட்டை மாடியில் நின்று பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மேகம் மறைச்சிருக்கு, என்ன கொஞ்ச நேரத்தில் மேகம் விலகிடும் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம் நம்ம கௌதமையும் வர வச்சு நம்ம கவிதா கௌதம பார்க்கறதுக்கு இருக்காங்க. நம்ம லட்சுமி மொட்டை மாடியிலேருந்து நிலாவை பார்த்துக்கிட்டு தன்னோட புருஷன் இங்கே இல்லாட்டாலும் பரவாயில்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க நேரம் கரெக்டாக நம்ம திருவை பார்த்துறாங்க. கீழே நிற்க திருவை பார்த்து அப்படி சும்மா ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. என்ன நல்லூரம்மா, நான் பார்த்ததெல்லாம் உண்மையாவா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ திவ்யாக்கா கட்டிக்க போகிறவர் என் புருஷன் தான் அப்படின்னு சும்மா அதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. உடனே சும்மா இனி இங்கே இருக்கக்கூடாது காஞ்சனாமாக்கு, அப்போ ஏதோ ஒன்று எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவங்க இப்படி என்னை காண விடாமல் கரிச்சு கூட்டுறாங்க. எனக்கு எவ்வளவோ நன்மை செய்யுது திவ்யாக்கா, அவங்க லைஃப்பில் என்னால் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் என் கணவர் திவ்யாக்கா மேலே உயிரையே வச்சிருக்காரு. அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக நான் அவங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக எந்த காலத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இறுக்கமான முடிவு எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க நம்ம மகா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம திவ்யாவும் திருவை சல்லடையால் நிலாவை பார்த்துக்கிட்டு பார்க்குறாங்க. அவங்களாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருவும் லட்சுமியை சந்திக்கிச்சிருக்காங்க. சந்தர்ப்பம் அப்படி அமையுது. அதோட பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஏண்டி எதுக்காக இப்போ திருக்கண்ணு முன்னாடி நின்று அப்படின்னு அந்த இடத்துல செம்மையா கொந்தளிச்சு ஓங்கி ஒன்று போடுறாங்க. நம்ம லட்சுமி அரண்டு போய் நிற்கிறாங்க. என்னடா இது, இந்த காஞ்சனா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அவங்க மாப்பிள்ளை மட்டும் என் கழுத்துல தொட்டு தாலி கட்டுனது தெரிஞ்சுனா அவ்வளோதான், என்னென்னமோ நடந்துடும், அதுக்கு இடையில இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும், என்னால் அவர் கஷ்டப்படக்கூடாது, திவ்யாக்கா கூட நல்லாவே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி முடிவு எடுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம மகாவா இந்த வீட்டுக்கு வந்தது என்னோட மனைவி தான்
அப்படின்னு வந்து தெரிஞ்சு அரண்டு போய் நிற்கிறாங்க திரு. அப்படி இருக்க நேரம் நான் வந்து லட்சுமிக்கு எப்படி துரோகம் நினைக்க முடியும்? அவள் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், அது தெரியாமலோ தெரிஞ்சோ கட்டிட்டேன். ஆனால் கண்டிப்பாக அவள் வாழ்க்கையும் வந்து அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் திவ்யாவை நான் லவ் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ண கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசித்துக்கிட்டு தப்புக்கு மேலே தப்பு நான் பண்ணிக்கிட்டே ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு நான் செய்தது மாதிரி இருக்கு, என் மனசாட்சியே என்னை கொன்னுகிட்டு இருக்கு, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. பேசாம திவ்யா கிட்ட நான் சொல்லிடட்டுமா, நான் மகா கழுத்துல தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி மறைச்சிட்டு திவ்யா கிட்ட இருந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் திவ்யாவுக்கு என்ன ஒரு கண்டிப்பா வந்து எந்த உண்மையும் வந்து கண்டிப்பா வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டு அவளுக்கு தெரிஞ்சுனா அவள் எவ்வளவு கஷ்டப்படுவா, அது பிறகு எனக்கு துரோகி அப்படின்னு ஒரு பட்டம் தான் கிடைக்கும். அப்படி இருக்க நேரம் என்னால வந்து எப்படிதான் இனி ஜீரணிச்சு வந்து வாழ முடியுமோ, அதுவும் ஒரே வீட்டுல ஸ்ரீயையும் நம்ம லட்சுமியும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழக்கூட முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து 2 பேர்த்துக்கும் நான் துரோகம் செய்து நான் வாழக்கூடிய நிலைமையில இல்லை கடவுளே, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம திரு. பேசாம லட்சுமி கூடவே வாழ்ந்துடலாமா, திவ்யா வந்து நல்லா படிச்சிருக்கா, நல்ல டேலண்டாட்டும் இருக்கு, கண்டிப்பா அவளுக்கு இன்னொரு மாப்பிள்ளை கிடைப்பாங்க, இந்த முடிவை இக்கட்டான முடிவு ஆனா ஸ்ரீ எப்படி ஏத்துக்கிடுவா, இதனால பிரிஞ்சு கிடக்க நம்ம காஞ்சனாத்தா குடும்பம் கொடுத்து கூட ஒன்று சேர்ந்துடலான்னு நினைச்சோம். ஆனா இப்ப வந்து அப்படி நான் போய் சொன்னேன்னா காஞ்சனாத்தை அவ்வளவுதான் நம்மளை வந்து அப்படியே விரோதியா தான் பார்ப்பாங்க. இப்ப என்ன பண்ண, 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு தாத்தா பாட்டியோட ஆசை, என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குழம்பி தவிக்கிறாங்க. கடவுளை நீ தான் இதுக்கு ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம லட்சுமி பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு வந்து வீட்டை விட்டு கிளம்ப தயாராயிட்டாங்க. எங்க போற லட்சுமி அப்படின்னு வந்து கையில உடுக்க பேக்க நம்ம லட்சுமி கையில இருந்து திருக்கி பிடிக்கிறாங்க நம்ம திரு. இந்த பாரு, எனக்காக வந்து நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீ போய் எஸ்கேப் ஆகி இங்க இருந்து போய் வாழ்ந்துடலான்னு பாக்குறியா, அது மட்டும் செய்யாத, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து மறைச்சு இங்க இருந்து ஓடாத, விதிவசத்தால நீ என் வீட்டுக்கே வந்து இருக்கா பாத்தியா, அப்படி இருக்க நேரம் நீ என்ன மறுபடியும் இங்க இருந்து போய் ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்கிடாத லட்சுமி, இங்கே இரு அப்படின்னு வந்து அந்த எங்க அம்மாவுக்கு ஒன்னு அவ்வளவு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுல எல்லாத்துக்குமே ஒன்னு பிடிச்சிருக்கு, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக இங்க இருந்து போற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டதும் அரண்டு போய் நம்ம லட்சுமி நிக்கிறாங்க. என்ன பாக்குற, நீ எப்படியே இங்கிருந்து போயிருவன்னு எனக்கு தெரியும், இப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. நல்லுரமா, இது என்ன சோதனை, நான் இவங்க வாழ்க்கையில தொந்தரவு பண்ணாம போயிடணும் அப்படின்னு பார்த்தா இவங்க எதுக்காக சத்தியம் வாங்கி என்ன இப்ப இங்க இருக்க இக்கட்டான நிலையில தள்ளுறாங்க, எனக்கு எல்லாமே புரியாத புதிரா இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிக்கிறாங்க நம்ம லட்சுமி. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தினேஷ் வந்து அந்த கௌதம் அவர் யாரு கவிதாவை பார்க்க வந்திருக்காங்கன்னா இவங்க 2 பேருக்கும் என்ன லிங்க் இருக்கு, கண்டிப்பா விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிடுவேன் சீக்கிரம், உனக்கு தோலை உரிக்கிண்டி அப்படின்னு வந்து நம்ம கவிதாவை பார்த்து நினைக்கிறாங்க தினேஷ்.